சர்வேஷ் நமஸ்காரம். அக்ஷரம்னா எழுத்துன்னு பார்த்தோம், அல்பபெட். ஸ்வரக்ஷரம் வெஞ்சனக்ஷரம் 2 டைப் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ வெஞ்சனக்ஷரம்னா என்னன்னு பார்ப்போம். ஸ்வரக்ஷரம் உயிரெழுத்து சொன்னோம், வெஞ்சனக்ஷரம் மெய்யெழுத்துன்னு சொன்னோம். வெஞ்சனக்ஷரம் சைட் டிஷ்னு அர்த்தம், அதுக்கு பேர் அப்படின்னு அர்த்தம், விச் இஸ் நாட் மெயின். சரி, ஒவ்வொன்றா பார்ப்போம். க, ச, ட, த, ப. இது தமிழ்ல இருக்கு அதே லெட்டர். இக்கு, இங்கு சொல்றோம்ல, இது ங. இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். க, ங, ச, ஞ, ட, ண, த, ந, ப, ம, ய, ர, ல, வ. நாக்கு கீழே வச்சு சொன்னா ஷ, சங்கரஹா. நாக்கு மேலே வச்சு சொன்னா ஷ, ஷஷ்டி. நாக்கு அப்படியே வச்சு சொன்னா ச, சரஸ்வதி. கீழே மேலே அப்படியே ஷ, ஷ, ச, ஹ. இது எல்லாமே தெரிஞ்ச லெட்டர். இப்போ இந்த செகண்ட் சீரீஸ் இருக்கு இல்லையா, இது என்ன புதுசா இருக்கு? தேர்ட் சீரீஸ், ஃபோர்த் சீரீஸ், இது நம்மளுக்கு தெரியாதுல்ல. அப்படின்னா அதோட சவுண்டு வேற மாதிரி இல்லை. க, க கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். ச, ச, ட, ட, த, த, ப, ப, க, க, ஜ, ஜ, ட, ட, த, த, ப, ப, ங, ஞ, ண, ந, ம. எப்படி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் சீரீஸ் இருக்கு இல்லையா, இதை அல்ப பிராண அக்ஷரம்னு சொல்றோம். அப்படின்னா காத்து கொஞ்சமா வரக்கூடிய அக்ஷரம். செகண்ட் சீரீஸையும் ஃபோர்த் சீரீஸையும் மகா பிராண அக்ஷரம்னு சொல்றோம். அப்படின்னா நிறைய காத்து இருக்கணும். இந்த ஃபோர்த் சீரீஸ் வந்து வயிற்றோட தொப்புள் பகுதியிலிருந்து வர வேண்டிய காத்து எடுக்க வேண்டிய அக்ஷரம். அதனால இதுக்கு நிறைய காத்து இருக்கும். ஸோ 1 சீரீஸ்க்கும் 3 சீரீஸ்க்கும் அல்ப பிராண அக்ஷரம், அதனால காத்து வர வேண்டாம். 2 and 4ல நிறைய காத்து வரணும். 5th லெட்டரை எல்லாமே அனுநாசிக அக்ஷரம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாசிகானா மூக்கு, நாசல் லெட்டர்ஸ்னு அர்த்தம். மூக்கை உபயோகப்படுத்தி சொல்லக்கூடிய லெட்டர்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொன்றா ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். க, 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 ங, ச, ச, ஜ, ஜ, ஞ, ட, 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 ண, த, 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 ந, ப, 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 ம, ய, ர, ல, வ, ஷ, ஷ, ச, ஹ. இப்போ இங்க இருக்கக்கூடிய 33 லெட்டர்ஸும் வியஞ்சன அக்ஷரம்னு சொல்றோம். இதை நம்ம 3 பகுதியா பிரிச்சிருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னா அல்ப பிராண அக்ஷரம், அடுத்து மகா பிராண அக்ஷரம், அனுநாசிக அக்ஷரம். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஸ்வரக்ஷரம், வியஞ்சன அக்ஷரம் 2 அக்ஷரம் பார்த்திருக்கோம்.